வெல்கம் பேக் டு கைரளி உலகம். எங்கள் குட்டாளியை குளிக்க வச்சு பவுட்ரு போட்டு சீவி தோர்த்தி தொடச்சி நீட்டாக அலங்கரிக்கிறேன். அலங்கரிச்சுட்டு சுத்தமாக இருக்கணும்ல, குளிச்சு சுத்தமாக இருக்கணும்ன்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூம் எல்லாம் போக வச்சுட்டு குளிக்க வச்சுட்டு எல்லாம் மிட்டாய் ஒன்று கொடுத்து அதை சந்தோஷப்படுத்துறது அது வேலை, என் வேலை. அப்புறம் என்ன குளித்து சுத்தப்படுத்தி எப்படி க்ளீனாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாய்க்கிட்டக்க. ஏன்னா நாய் வந்து பாம்பை விட விஷம், அதோட என்னது வைரஸ் எல்லாம் ரொம்ப விஷம். கவனமாக இருக்கணும். அலர்ஜி இருந்ததுன்னா பக்கத்துலேயே வர விடாமல் பார்த்துக்கணும். கண் சொரியும், மூக்கு சொரியும், எப்படி வேணாலும் அலர்ஜி வரலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாய்க்கேன்னு ஒரு வீடு வச்சு அங்கே தூரத்துலேருந்து பார்த்துட்டு வளர்த்துறது தான் ஒரு விதத்தில் நல்லது. நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், அதே சமயம் அவ்வளோ ஹைஜீனிக்காக பத்திரமா நம்ம இருக்கணும். அதை குளிக்க வச்சதுக்கப்புறமேல நம்மளும் நல்ல கை கால் சோப் போட்டு கழுவிட்டு நம்மளும் நீட்டாக டெட்டால் போட்டு குளிச்சா அது அதோட கிருமிகள்லாம் நம்மெல்லாம் பக்கத்தில் போய் அதோட எச்சியெல்லாம் பட்டால் ரொம்பவே டேஞ்சரு. நம்ம வேறு எங்கேயும் போக விடாமல் நம்ம தோட்டத்துக்குள்ளேயே அலைய விட்டு நடத்திக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதே சமயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தூரத்தில் நின்று வளர்த்திக்கிறது தான் உள்ளத்தில் பெஸ்ட்டு. செல்ல பிராணியை ஒரு லேடி வளர்த்தி ஃபாரின் கண்ட்ரீஸில் கையும் காலும் எடுக்க வேண்டியது வந்துருச்சு அப்படின்லாம் நான் நியூஸில் பார்த்தேன். ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே இந்த கேபி அப்படின்னா நம்ம நாட்டில் ஏமாத்திரம் நான் பண்ணுறது சரி ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மளுடைய மன மகிழ்ச்சிக்காக ஒரு பெட்டை வந்து நம்ம இந்த அளவுக்கு நேசிக்கிறோம். குட்டாளி அம்மைக்கு ஒரு மத்த, அம்மைக்கு ஒரு மத்த அம்மா.